சமீபத்தில் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் ஒவ்வொருத்தர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக லைவ் வந்துட்டுருக்காங்க, மக்களிடையே பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இப்போது ஃபேன் மீட்டிங் வச்சதில் கமருதீன் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார். அதுதான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. கமருதீன் அவர்கள்கிட்ட சில கொஷின்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கு என்ன நினைக்கிறீங்க, ரெட் கார்டு கொடுத்தாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எனக்கு கொடுத்ததை கரெக்டாக செஞ்சேன், அதனால் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு நான் ரொம்ப எல்லாம் எனக்கு லைஃபே போயிடுச்சுன்ற அளவுக்கு யோசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் கமருதீன் கிட்ட பார்வதி தான் உங்களை ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து அடல்ட் கண்டென்ட் பேசுனீங்கன்னு பேசுகிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நாங்கள் இருவருமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெச்சூர்டானவங்க தான். பாரு தான் என்கிட்ட எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லார்கிட்டையும் போய் அதை பேசலையே, என்கிட்ட நல்லா பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருக்கும் உங்களுக்கும் திருமணம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்டப்போ, இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகணும், அதுதான் என்னுடைய எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேலாக பரவிந்துட்டுருக்கு. அதற்கப்புறம் பாரு பற்றி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாரு ஒரு ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணணுமோ அதை சொல்லியிருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவங்கள தப்பாலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எனக்கு கானா வினோத் அவர்களினுடைய நட்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இவங்க 2 பேரும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ கமருதீன் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, வினோத் அவர்கள் கூட எந்த அளவுக்கு இவரை நட்பு பாராட்டி இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நிறைய இடங்களில். அப்புறமா என்ன சொல்லியிருக்கார் கமருதீன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இனிமேல் என்ன பண்ணாலும் நம்மளுடைய கோபத்தை மட்டும் நம்ம குறைச்சிக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து நான் கற்றுக்கிட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லோருமே அவர் வெள்ளித்திரையில் வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாக அவர் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.